சட்டமன்றத்திலே நம்முடைய தளபதி அவர்களும் துரைமுருகன் அவர்களும் ஒரு நாள் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு போகிறார்கள். ஒத்திவைப்பு தீர்மானம் எதற்காக? மேகதாதுவிலே நான் மீண்டும் அணை கட்டப் போகிறேன், 2 அணைகளை கட்டப் போகிறேன், 1600 கோடி ரூபாய் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது என்று சுதந்திர கொடியை ஏற்றி வைத்துவிட்டு சுதந்திர நாளில் சீதாராமையா கர்நாடக முதலமைச்சர் பேசுகிறார். அதற்கு அடுத்த நாள் பதறி போய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய தளபதி அவர்களும் துரைமுருகன் அவர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை, ஒத்திவைப்பு தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வருகிறார்கள். எல்லா நடவடிக்கைகளையும் ஒத்திவையுங்கள். இந்த சபைக்கான மிகவும் முக்கியமான காரியம் என்பது மேகதாதுவிலே கட்டப்படுகின்ற அணையை தடுத்து நிறுத்த வேண்டும். ஆளுங்கட்சி மட்டுமல்ல, நான் சொல்லுகிறேன் என்று சொல்லாதீர்கள், நாம் சொல்லுகிறோம் என்று சொல்லுவோம். உங்களோடு சேர்ந்து இணைந்து செயல்படுவதற்கும் போராடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். சபையை ஒத்தி வைத்துவிட்டு சீதாராமையாவுக்கு நாம் ஒட்டுமொத்த சபையும் நாம் விடையளிப்போம் என்று தளபதியும் துரைமுருகனும் பேசினால், இவர்களை வெளியே அனுப்பிவிட்டு இவர்களை ஒரு வாரம் தற்காலிக நீக்கம் செய்துவிட்டு அடுத்த நாள் ஜெயலலிதா பேசுகிறார், உங்களை வெளியே அனுப்பிவிட்டால் என்ன, இன்னும் வெளியே அனுப்பப்படாத கலைஞர் இருக்கிறாரே, கருணாநிதி இருக்கிறாரே, முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறாரே, வந்து பேச வேண்டியதுதானே. ஒரு நாள் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்ட போது தன்னந்தனி ஒரு பெண்மணியாக நான் சட்டசபைக்கு வந்து பேசவில்லையா? அதுபோல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வந்து பேச வேண்டியதுதானே என்று சவடால் அடித்தார் ஜெயலலிதா. நான் கேட்கிறேன், இவ்வளவு பேரையும் வெளியே அனுப்பிவிட்டு ஒரு தன்னந்தனியாக ஒரு பெண் அந்த சட்டமன்றத்தில், இவ்வளவு பெரும்பான்மையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்றத்தில் வந்து பேச முடிந்தது என்று சொன்னால் அது கலைஞர் ஆட்சியினுடைய நாகரிகத்தை காட்டுகிறது, கலைஞர் ஆட்சியினுடைய பண்பாட்டை காட்டுகிறது. 89 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 89 பேரையும் நீ வெளியேற்றுகிறாய். நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு சட்டமன்றத்துக்கே செல்லவில்லை, அவரும் நீக்கப்பட்டிருக்கிறார். பிடிஆர் பழனிவேல் ராஜனுடைய பேரன் அந்த சமயத்தில் சட்டமன்றத்தில் இல்லை, அவர் நூலகத்தில் இருந்திருக்கிறார், அவரும் சேர்த்து நீக்கப்பட்டிருக்கிறார். சபையிலே கலகம் செய்தார்கள் என்பதற்காக நீ நீக்கப்பட்டால் நூலகத்தில் இருந்தவர் என்ன கலகம் செய்தார்? அது திருவண்ணாமலை மாவட்ட நம்முடைய சேகரன் எம்எல்ஏ என்ன, அவர் சபைக்கே வராமல் என்ன கலகம் செய்தார்? இதெல்லாம் என்ன நீதி என்று கேட்கிறேன். எதிர்க்கட்சியை சார்ந்த 80 பேர் ஒரே நாளில் இடைநீக்கம் செய்யப்பட்டது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி. அதேபோல் இப்போது உச்சநீதிமன்றம் தமிழக முதல்வருக்கு அறிவுறுத்தக்கூடிய வகையிலே ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பதும் உள்ளபடியே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தீர்ப்பு தான். ஏனென்றால் அந்த அளவுக்கு நூற்றுக்கணக்கான அவதூறு வழக்குகளை போட்டு சாதனை படைத்த முதல்வராக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள். பொது வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை தேவை என்பதை முதல்வருக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது.